ஹே ஆல், பர்த்டே மினி vlog பார்ட் 2 பார்க்கலாமா? 12 o'clock குட்டி செலிப்ரேஷன் முடிச்சுட்டு மார்னிங் ட்ரெஸ்ஸை சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு ஸ்வீட்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். சிம்பிளாக கேசரி செஞ்சேன். அப்பா குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். ஆக்சுவலி அப்பா ஒரு க்யூட்டஸ்ட் ஃபெலோ. சர்ப்ரைஸ்னா என்னன்னே தெரியாது. ஒரு டைம் என் பர்த்டேக்கே எனக்கு கால் பண்ணி என்ன கேக்பா வாங்குறதுன்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு அப்பா உனக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்ட போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ க்யூட்டில். இப்போவும் நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன், வர முடியாது உன்னை பார்க்கன்னு சொன்னாங்க. நானும் எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா அத்தை விட நான் இருக்கிற இடத்துல இருந்து வெறும் அரை மணி நேரம் தாங்க ஆகும். இதில் எனக்கு தெரிஞ்சு அப்பா கண்டிப்பாக வருவாங்கன்னு. ஆனாலும் சர்ப்ரைஸ் ஆனேன். மேரேஜ் முன்னாடி வரைக்கும் தயாக்கும் எனக்கும் சேம் கேக் தான். அதில் சுஹா அண்ட் தயான்னு இருக்கும். மேரேஜ் அப்புறம் ஃபுல்லாக சுஹா ஆனதுன்னு அத்தான் பேரை சேர்த்து தான் கேக் வாங்குவாங்க. ஹாஸ்டல் வெளியில் வச்சே கட் பண்ணியாச்சு. என்னமோ தெரில, அப்பா கண்ணெல்லாம் கலங்குச்சு. ஒருவேளை பாப்பாக்கு வயசாயிடுச்சுன்னு நினச்சாங்களான்னு தெரியல. அப்பாட்ட அழகான கிஸ்லாம் வாங்கிட்டு அனுப்பி வச்சிட்டேன் அத்தை வீட்டுக்கு. மதியம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டில் தான் லஞ்சு. எனக்காக ஸ்பெஷலாக இன்வைட் பண்ண உடனே எல்லாரும் ஓடிட்டோம். போகிற வழியிலே திடீர்னு காரில் பர்த்டே சாங் இறங்க சொல்லி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஷாப்லேயே கேக் கட்டிங் செம்மல. உண்மையான உறவுகள் ரத்த சம்பந்தமாக கிடைக்கிறத விட இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிடைக்கிறது லக்கி தான். ஸோ நான் ரொம்ப லக்கி.